வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாரத் பூர்வாரத் நியூ சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து சரவணா கைடு. இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால இதுதான் நான் வந்து மேக்ஸிமம் நம்ம ரெஃபர் பண்ணும்போது இதுதான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. சரவணா கைடு இதில் வந்து உங்களுக்கு தமிழ் மீனிங்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இது நியூ சிலபஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரதம பத்திரம் ஃபஸ்ட் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா 3 சாப்டர் இருக்குது கத்திய பாட்டில். அடுத்து நிர்மலா, அடுத்தது கஹானி. ஓகே, இது வந்து பிரதம பத்திர ஃபஸ்ட் பேப்பருக்கு. அடுத்தது தித்திய பத்திரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாருங்கள். இதுலேயும் வந்து நவீன் ஹிந்தி வியக்கியா நிபந்த கற்றா இருக்குது. அடுத்தது வியக்கிய வியவஹாரிக் ஹிந்தி கத்திய. அடுத்தது அனுபாத் அபியாஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, தேர்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு தமிழ். அதனால் ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் மட்டும் உங்களுக்கு இதில் வந்து கவர் ஆகும். இதில் ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திய பாட்டில் பாருங்கள் மேக்ஸிமம் 1-2 போர்ஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சேஞ்ச் தான் ஆகிருக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே 4 இருக்குது கஹானியில். அடுத்தது 2 இருக்குது. அடுத்து ஜீவனியில் 2, ஏகாங்கியில் 1, நிபந்த 4. இங்கே பார்த்தீங்கன்னா நிபந்தில் 4 அண்டு சன்ஸ்மரனில் வந்து 1 அண்டு யாத்ரா விற்த்தாந்து எல்லாம் 1 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லேருந்து உங்களுக்கு வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கைடு பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு மீனிங் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஃபுல்லாகவே மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் உங்களுக்கு ஈஸி. நீங்கள் கிளாஸ் ஏன்னா புது சிலபஸ் நியூ சிலபஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதோட சாராம்சத்தை கொடுத்து அதுலேயும் உங்களுக்கு மீனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, எஸ்ஏவோட மீனிங்கும் இருக்குது அண்ட் வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதோட சாராம்சோட மீனிங்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இது வந்து படிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரில் பாருங்கள், ஃபஸ்ட் பேப்பர் இது. ஓகே 15 இது வந்து செகண்ட் பேப்பர் ஆரம்பிக்குது. இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா தோத்தாராம், நிர்மலா இது எல்லாமே லாஸ்ட் டைம் இருந்தது தான். இதெல்லாம் டிப்பணி. இது வந்து பார்த்திங்கன்னா பகலா ஃபஸ்ட் பேப்பர்லே நிர்மலா. ஓகே, நிர்மலா ஆல்ரெடி நமக்கு லாஸ்ட்டு சிலபஸ்லேயும் இருந்துச்சு, ஓல்டு சிலபஸ்லேயும் இருந்தது தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு வந்து இப்போ செகண்ட் பார்ட்லேருந்தும் உங்களுக்கு வந்து எஸ்ஏ வருது, டிப்பணி வருது அண்ட் சரித்திர சித்திரன் கீச்சியே. ஓகே, இந்த 3 ரோமன் வைஸ் வந்து உங்களுக்கு வரும். இதுதான் உங்களோட ஃபஸ்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா விஷாரத் பூர்வாரத் பாடிய புஸ்தகம் நவீன் ஹிந்தி வியக்கியாரன் நிபந்த வியவஹாரிக் ஹிந்தி அனுபாத் அபியாஸ். ஓகே, ட்ரான்ஸ்லேஷன் வரைக்கும் இருக்குது. இதில் வந்து உங்களோட கிராமர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபஸ்ட் பார்ட்டில் உங்களோட கிராமர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக லெசன் ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இதில் வந்து உங்களுக்கு இதுவும் இருக்குது கிராமர். ஓகே, இது வந்து உங்களுக்கு சுத்த கீஜியே, வாக்கிய சோடுகர், குச் விசேஷ் பிரயோக் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே இருக்குது. லிங்க் வஜன். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ். இதில் வந்து 3 செகண்ட் பேப்பர்லேயே உங்களுக்கு 3வது பார்ட்டு. இதில் இது பார்த்திங்கன்னா தித்திய பத்திர பாக் 3 தேர்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயம் ரிலேட்டட். ஓகே, மைதிலி சரண் குப்தனா ஆத்தர் ரிலேட்டட் வந்து கேட்டிருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கு இங்கே வந்து எஸ்ஏ டிப்பணி வந்து வரும். ஆதர்ஷ வித்யார்த்தி இந்த மாதிரி கட்டுரைகள். ஓகே, சமைக்கா சதுபயோக், பிரதூஷன், தூர்தர்ஷன் இந்த மாதிரி ஜென்ரலாக எஸ்ஏஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வந்து எழுத வேண்டியிருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் எஸ்ஏ இவ்வளோ இருக்குது. டாபிக் பாருங்கள். இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் அழகாக கொடுத்துருக்காங்க. ரூப்ரேகாலேருந்து உபசங்கார் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாயிண்டாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக எப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அண்ட் வேர்ட்ஸும் வந்து உங்களுக்கு சிம்பிள் வேர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக நீங்களே படித்து புரிஞ்சு நீங்களே எழுதிடலாம். ஓகே, ஓனாக கூட நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கைடில் வந்து இருக்கும்.
இதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா வியவகாரிக் ஹிந்தி. ஓகே, இதில் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஷின்ஸ் இருக்க பாருங்கள். கிராமர், லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் இருக்குது. ஓகே, லெட்டர் ரைட்டிங். தென் இப்போ இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த பேரை வந்து எப்போவுமே எழுத மாட்டோம் நம்ம எழுதும்போது, அதனால் வந்து எக்ஸ்எக்ஸ்னு எழுதுவோம். இப்போ இங்கிலீஷில் எழுதுகிறோம், இல்லை தமிழில் எழுதுகிறோம், பப்ளிக் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி எழுதுவோம். நம்மளோட நேம் வந்து எழுத மென்ஷன் பண்ண மாட்டோம். அதனால் இங்கே வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா க க க க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அனுப்புனர் பெறுநர் அந்த மாதிரி எந்த இதுனாலுமே நீங்கள் ஜென்ரலாக ஒரு எக்ஸ்எக்ஸ் போடுவோம். அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஹிந்தியில் உள்ளதே உங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, லாஸ்ட் வந்து இங்கே ப்ரீசிஸ் ரைட்டிங் இருக்குது. அது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் வருது 5th. அதோட உங்களுக்கு வந்து ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன். நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுதுறீங்களோ அதில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களோட விஷாரத் பூர்வாரத் நியூ சிலபஸ். ஓகே, நியூ சிலபஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக புக்கு வாங்கணும். புக்குக்கு பின்னாடி தான் உங்களுக்கு ஃபார்ம் இருக்குமா, அந்த ஃபார்ம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த ஃபார்ம் இருந்தால் தான். அதனால் மஸ்ட் நீங்கள் வந்து விஷாரத் பூர்வாரத் நியூ புக்கு வந்து வாங்கணும். கைடு மட்டும் வாங்கினா பத்தாது. கைடு மட்டும் வாங்கி படித்து எழுத முடியாது. உங்களோட ஃபார்ம் வந்து தேவை. அதுக்கு நீங்கள் புக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே இப்போ தான் பார்க்குறேன். இந்த கைடு இப்போ தான் நான் வந்து வந்துச்சு பிரிண்டில். அதனால் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.